ஹே ஹாய்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஆக்சுவலி இந்த வீடியோ என்ன மாதிரி இருக்க போகிறது அப்படின்னா, நாங்கள் 2 பேரும் ஒரு 4 நாள் வந்து பாத யாத்திரை போயிருந்தோம் நாகர்கோயிலேருந்து திருச்செந்தூர் வரைக்கும். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்றத இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். எங்களுக்கு இது ஃபஸ்ட் டைம் தான், பட் மம்மி வந்து ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸாக போகிறாங்க ஒரு டீம் கூட. அந்த டீம் எங்களை எப்படி ட்ரீட் பண்ணாங்க, ஃபுட் எப்படி இருந்தது, எங்கே தங்கினோம் எல்லாமே இருக்க போகிறது. நீங்கள் ஹாய்ஸ், நாங்கள் இப்போ நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ கரெக்டாக டைம் என்ன 4:12, டேட்டு 14ஆம் வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு 4:15 போல் நாங்கள் 2 பேரும் வாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ பார்க்கலாம். ஐடி கார்டெலாம் போட்டுட்டு நம்மளுடைய பயணம் இனிதே ஆரம்பித்தது. ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4:15 போல் ஒலிங்கேசேரியிலேருந்து ஒரு சாஸ்தா கோயிலேருந்து கிளம்பினோம். ஃபஸ்ட்டு வந்து நல்லா ஜாலியாக ஓகே நம்ம ஏதோ புதுசாக பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி கிளம்புனோம். செப்பல் பார்த்திங்கன்னா புதுசாக நான் ஒரு செப்பல் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன், லாஸ்ட் விலாகில் கூட கொடுத்துருப்பேன். அது வந்து ஃபுல்லி க்ளோஸ்டான செப்பல். நீங்கள் யாராவது பாத யாத்திரை போகணும் அப்படின்னு ப்ரிஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் எடுத்த மாதிரிலாம் செப்பல் எடுத்துடாதீங்க. கொஞ்சம் வந்து ஸ்லிப்பர் டைப்பில் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி செப்பல் எடுத்துருந்தீங்கன்னா நிறைய தூரம் வாக் பண்ணி போக முடியும். நாங்கள் பார்த்திங்கன்னா வெள்ளமடம் ரீச் பண்ணது ஒரு 5 o'clock போல் ரீச் பண்ணோம். அங்கே வந்ததும் பால் அண்டு வந்து வாட்டர் கொடுத்தாங்க, பிஸ்கட் கொடுத்தாங்க. ஸோ நமக்கு என்ன வேணுமோ அது வாங்கி சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி தான் இருந்தது போகிற இடம் எல்லாமே. எனக்கு வந்து கால் வந்து புது செப்பலுங்கிறதுனால கால் வந்து நல்லா ஒரு மாதிரி பொக்கலை மாதிரி வர்ற மாதிரி ஃபீல் ஆகிடுச்சு. சரி ஓகே நம்ம எங்கேயாவது சீட்டிங் உட்கார்ற மாதிரி இருந்தேன்னா உட்காந்துடலாம்னு நினச்சேன். கால்லாம் புது செப்பலுங்கிறனால வெடிச்சிருச்சு. ஸோ என்னோடய கால் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு. உள்ள பாதம் என்னாச்சுதுன்னெலாம் நான் பார்க்கவே இல்லை. சரி ஓகே நடக்க ஸ்டார்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு செப்பலை கையில் எடுத்துகிட்டு நான் செப்பல் இல்லாமல் நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அது பார்த்திங்கன்னா நம்ம இந்த வெயில் அப்போ தான் முடிஞ்சு ஒரு மாதிரி ஜில்னஸ் இறங்குற டைம். ஆக்சுவலி அந்த டைமில் நம்ம செப்பல் போடாமல் நடந்தோன்னா கண்டிப்பாக கால் வந்து பொத்துடும். எனக்கு அது தெரியாமல் நானும் பேத்தக்குட்டி மாதிரி நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். தென் வந்து வர்ற வழியில் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல ஆயில், சுக்கு காப்பி எல்லாமே கொடுத்தாங்க, முறுக்கு அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கொடுத்தாங்க. நாங்கள் அதெல்லாம் வாங்கலை. எங்களுக்கு ஆயிலும் சுக்கு காப்பியும் மட்டும் வாங்கி நாங்கள் சாப்பிட்டுட்டு மறுபடியும் வாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம நார்மலாகவே இந்த பாத யாத்திரை அந்த மாதிரிலாம் போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து இடுப்பில் வந்துட்டு டவல் ஏதாவது கெட்டிக்கிட்டோன்னா பேக் பெயின் வராது, கொஞ்சம் ஸ்பீடாக நடக்கலாம் அப்படின்ட்டு மம்மி வந்து ப்ரிஃபர் பண்ணாங்க. தென் நாங்களும் ஓகே அப்படியே நம்மளும் வாக் பண்ணலாம், கொஞ்சம் ஸ்பீடாக நடக்கணும் இல்லையா அப்படின்ற மாதிரி நாங்களும் ஸ்டார்ட் பண்ணோம். இப்போது கொஞ்சம் இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த ஹீட்டு போயிட்டு எங்களுக்கு கொஞ்சம் ஸ்பீடாக நடக்கிற மாதிரி இருந்தது. காவடியெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. நமக்கு என்ன மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம நார்மலாக வாக் பண்ணுறோம், இந்த மாதிரி காவடியெல்லாம் தூக்கிட்டு அந்த ஹெவியான வெயிட்டை தூக்கிட்டு அவங்க நடக்கும்போது நம்மளாலேயும் நடக்க முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் எங்களுக்கு வந்து வந்தது. ஸோ நாங்கள் வாக் பண்ணி போயிட்டு இருந்தோம். இது பார்த்திங்கன்னா நாங்கள் தோவாலை ரீச் பண்ணிட்டோம். ஆக்சுவலி தோவாலையில் பார்த்திங்கன்னா இங்கே வந்து பூ மார்க்கெட் தான் ஃபேமஸ். இங்கேருந்து நம்ம கன்னியாகுமரி சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய நிறைய டிஸ்ட்ரிக்ட்டுக்கு வந்து தோவாலையிலேருந்து பூ சப்ளை பண்ணுறாங்க. நமக்கு சொல்லவே வேணாம், வீட்டில் எந்த ஃபங்க்ஷன்னாலும் தோவாலையில் வந்து கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாகவே வந்து ஃப்ளார்ஸ் வந்து வாங்கிக்கலாம். இப்போ தோவாலையில் பார்த்தீங்கன்னா இதுதான் முருகன் கோயில். ஸோ அதுக்கு கீழ்ப்பக்கம் அடிவாரம் பக்கத்தில் தான் ஒரு இடத்துல வந்துட்டு ஸ்டால் மாதிரி போட்டு சுட சுட இட்லி, ரசவடை எல்லாமே கொடுத்துருந்தாங்க. சூப்பராக இருந்தது. நல்லா சாப்பிட்டுட்டு ஓகே நம்ம மறுபடியும் வாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ஃபயரோடி கிளம்பி போனோம். ஃபஸ்ட் டே இப்படி தான் இருக்கும். ஸோ வந்துட்டு நாங்களும் ஃபயராக கிளம்பி போனோம். மம்மி பார்த்திங்கன்னா சாப்பிடல. ஆரல்வாய் மொழியில் இன்னொரு இடத்துல ஃபுட்டு கொடுப்பாங்க, ஸோ நான் அங்கே போய் சாப்பிட்டுக்கிறேன், எனக்கு பசிக்கலை அப்படின்னாங்க. ஸோ ஆரல்வாய் மொழியில் ஒரு ஸ்டால் மாதிரி போட்டிருந்தாங்க. அந்த இடத்துக்கு தான் அகெயின் வந்து ரிலாக்ஸ் பண்ணி உட்கார்ந்தோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளேஸ் தான். இது ஒரு சத்திரம் மாதிரி இருந்தது. இங்கேயே வந்து டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருந்துச்சு. ஸோ சாப்பாடு வேணும்னா சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம், டீ குடிச்சிக்கலாம் அப்படின்னு எல்லா வசதியுமே பண்ணி கொடுத்துருந்தாங்க. இது வந்து நிறைய பேர் வந்து இந்த மாதிரி பாத யாத்திரை போகிறவங்களுக்காக ஹெல்ப் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. நாங்களும் உட்காந்துட்டு எங்களுக்கு நாங்கள் வாங்கிட்டு வந்த ஃப்ரூட்ஸ் அது இதுன்னு எல்லாமே இருந்தது. ஸோ அதெல்லாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பி போயிட்டோம். எனக்கு இந்த மாதிரி நைட்டு வீடியோ எடுக்கும்போது தான் எனக்கு ஒரு சின்ன டவுட் வந்தது. இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப லைட்டிங்கே இல்லாத இடத்துல நம்ம ஃப்ளாஷ் ஆன் பண்ணும்போது எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் டவுட்லாம் கேட்டுட்டு அதோட ரேடியன் பற்றி எல்லாமே பார்த்துட்டு அப்படியே போனோம். ஃபைனலி நாங்கள் வந்து ரீச் ஆன இடம் பார்த்திங்கன்னா முப்பந்தல். ஸோ இங்கே தான் ஒரு 15 minutes பக்கம், 15 to 20 minutes பக்கம் இருந்தோம். டைம் இப்போ அரௌண்ட் 9:22 வருது. 23,269
ஸ்டெப்ஸ் வந்து நடந்திருக்கோம். ஆல்மோஸ்ட் 15.82 கிலோமீட்டர். இது வந்து பார்த்திங்கன்னா முப்பந்தல் ரீச் ஆகிருக்கும். ஸோ அவங்க ரிலாக்ஸ் பண்ண பின்னாடி ஓகே இங்கேருந்து கிளம்பிட்டு இனிமேல் நம்ம காவல் கிணறு பக்கம் போய் தான் உட்கார முடியும் அப்படின்னு மம்மி சொன்னாங்க. ஸோ ஓகே முடிஞ்ச அளவுக்கு உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நானும் செம்ம ஸ்பீடாக படப்படான்னு கிளம்பிட்டேன். வர்ற வழியில் பார்த்தீங்கன்னா இது வந்து ராஜாஸ் டென்டல் ஹாஸ்பிட்டல் டென்டல் காலேஜ் எல்லாமே இருக்குது. அங்கே வந்துட்டு ஒரு புத்தா இருப்பார், அது வந்து பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு கேப்சர் பண்ணி உங்களுக்கு காமிக்கலாம், அந்த நைட் லைட்டுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கலான்ட்டு. ஹாய்ஸ், இப்போ வந்துட்டு மணி 11:05 ஆகுது. 29,632 ஸ்டெப்ஸ் வந்து நடந்திருக்கும். 20.15 கிலோமீட்டர்ஸ் வந்து நடந்திருக்கும். ஸோ காவல் கிணறு தாண்டி ஒரு இடம் போட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்திருக்கோம். கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு மறுபடியும் வாக் பண்ணணும். ஸோ இங்கே எல்லா இடமும் எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு வேணும்னா சாப்பிட்டுக்கலாம், ஏதாவது டீ குடிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. நாங்கள் வந்து நைட்டு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி ஒரு 12 o'clock போல் இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தோம். கால் எப்படி இருக்கு? இன்பமாக இருக்கு. ஸோ 2 பேருக்குமே செம்ம அந்த பெயின் வந்து ஃபீல் ஆக ஆரம்பிச்சது. நைட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மார்னிங் மறுபடியும் ஒரு 5 o'clock அரௌண்ட் கிளம்பி நாங்கள் வந்துட்டு இருக்கும்போது ஃப்ரெஷ்அப் ஆகிறதுக்கெலாம் ப்ளேஸ் கொடுத்துருந்தாங்க. அங்கே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்து உட்காந்துக்கிட்டோம். ஸோ உட்காந்துட்டு இருக்கும்போது மம்மி கூட கொஞ்சம் ஃபன் பண்ணிவிட்டு அப்படி பேசிட்டு நான் உட்காந்துருந்தேன். இனி ஃபுல்லாகவே மண் ரோடு தான் கொஞ்சம் தூரம். நம்ம என்னென்னா சமூகரங்கபுரம் அப்படின்ற ஊருக்கு போக போகிறோம். அது இங்கேருந்து இன்னொரு 5 to 6 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ அங்கே போய் ரீச் ஆகணும். ரொம்ப டயர்டாக இருக்குன்னு ஒரு இடத்துல வந்து உட்காந்தோம். ஸோ நைட்டு தூங்கினதுக்கப்புறமா நாங்கள் நடந்த ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா 15,426 அண்ட் 10.49 கிலோமீட்டர்ஸ் வந்து இப்போ வரைக்கும் நடந்திருக்கோம். இன்னும் ஆல்மோஸ்ட் 5.5 கிலோமீட்டர் போனோன்னா நம்ம வந்து ஒரு மண்டபம் ரீச் ஆகும், சமூகரங்கபுரம். ஸோ அங்கே தான் போக போகிறோம். போயிட்டு எப்படின்றத அப்டேட் பண்ணுறேன். ஸோ அந்த 5 கிலோமீட்டரும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு வேலை தான் நடக்கிற மாதிரி இருந்தது. ஒதுங்கிறதுக்கு கூட ரொம்ப கம்மியான பிளேஸ் தான் இருந்துச்சு. அப்படியே கஷ்டப்பட்டு நடந்து ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன் சீரியஸ்லி. நீங்கள் யோசிக்கலாம், இவ்வளோ டயர்டாகி நீங்கள் இவ்வளோ வருத்தப்பட்டு நீங்கள் எதுக்கு போகலாம் அப்படின்ட்டு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நம்பிக்கை இருக்கும். வெரைட்டி ஆஃப் காட் மேலே நம்பிக்கை இருக்கும், இல்லை ஏதோ ஒன்று மேலே நம்பிக்கை இருக்கும். எங்களுக்கு ஒரு நம்பிக்கையின் பேரில் தான் இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு பிடிவாதமாக நாங்கள் வந்து நடந்தோம். ஸோ ஃபைனலாக வந்து சமூகரங்கபுரமில் ஒரு பெரிய மண்டபம் எடுத்திருந்தாங்க. ஸோ அந்த மண்டபத்துக்கும் நம்ம வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ இங்கே ரீச் ஆகும்போதே டைம் வந்து ஒரு 11:30 அந்த மாதிரி ஆயிடுச்சு. நாங்கள் ஒரு தப்பு பண்ணிட்டோம். என்னென்னா வர்ற வழியில் சாப்பிடல. நாங்கள் ரொம்ப ரிலாக்ஸ் பண்ணி வந்ததுனால எங்களால் மார்னிங் சாப்பாடு வந்து சாப்பிட முடியல. ஓகே, வந்த டயர்டுக்கு வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு குளிச்சுட்டு படுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் படுத்து தூங்கிட்டு இருந்தோம். ஸோ தூங்கிட்டு மறுபடியும் வந்து நம்ம கிளம்பணும். ஏன்னா அப்புறமா சாப்பிட்டோம். மதியம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நல்லா சாம்பார், அவியல் அந்த மாதிரிலாம் வச்சு கொடுத்தாங்க. ஹாய்ஸ், அகைன் நாங்கள் வந்து வாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 2:45. ஃபேமிலி எல்லாருமே வந்துட்டு மெதுவாக வருவாங்க. நாங்கள் ரொம்ப ஸ்லோவாக வாக் பண்ணுறோம். அண்ட் காலெல்லாம் வேறு செம்மையாக அடிபட்டுக்கிறனால நாங்கள் 2 பேர் மட்டும் ஃபஸ்ட்டு வாக் பண்ண போகிறோம். பார்க்கலாமா? பாய். ஸோ எங்கள் 2 பேருக்கும் ஃபஸ்ட் டைமுங்கிறதுனால நாங்கள் வந்து ஸ்பீடாக நடக்க முடியாதுன்ட்டு வீட்டில் எல்லாருமே கிளம்புறதுக்கு முன்னாடியே நாங்கள் கிளம்பி போயிட்டோம். எப்படியும் எங்கேயாவது ரிலாக்ஸ் பண்ணும்போது மம்மி கேப்சர் பண்ணிடுவாங்கன்னு நினச்சோம். அதே மாதிரி வந்துட்டு பிடிச்சிட்டாங்க எங்களை. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து 37,058 ஸ்டெப்ஸ் வந்து மார்னிங்லேருந்து நடந்திருக்கோம். 25.20 கிலோமீட்டர்ஸ். ஸோ இது வந்து ஒரு 6 hours வந்து நாங்கள் 6 hours இடையில பிரேக்கும் விட்டு நாங்கள் நடந்த கிலோமீட்டர்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கோட்டைக்குளம் அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு தான் வந்து ரீச் ஆகிருக்கோம். என்னால் சீரியஸ்லி முடியல. ரொம்ப டயர்டாகி மெதுவாக தான் நாங்கள் 2 பேருமே நடந்தோம். மம்மி வந்து நார்மலாகவே செம்ம ஸ்பீடாக நடப்பாங்க. எங்களுக்காக கம்பெனி கொடுத்து அவங்களும் வந்து ஸ்லோவாக நடந்துட்டு வந்தாங்க. இதில் இன்னொரு ஸ்பெஷலான திங்க் என்னென்னா, எங்களுக்கு வந்து எவ்வளோ தான் டயர்ட் இருந்தாலுமே எவ்வளோ தான் பெயின் இருந்தாலுமே வந்துட்டு நிறைய பீப்புள்ஸ் பார்க்கும்போது அவங்களுக்குலாம் காலில் ரொம்ப முடியல, காலில் வந்து பொக்கலம் மாதிரி வந்திருந்தது. இருந்தாலும் அவங்க நடந்தாங்க. ஸோ அவங்க எல்லாரும் கொடுத்த இன்ஸ்பிரேஷன் தான், முடியும், உன்னால் நடக்க முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்தது தான். ஹாய்ஸ், இப்போ வந்து 42,203 ஸ்டெப்ஸ் வந்து நாங்கள் நடந்திருக்கோம். 28.70 கிலோமீட்டர். ஆக்சுவலி வந்து 7:24 ஆகுது. ஊர் பார்த்திங்கன்னா
ஸோ அந்த ஊர் பார்த்திங்கன்னா மிட்டாதார் குளம் அப்படின்ற ஊர். ஸோ நைட்டு ஃபுல்லாக நம்ம நடந்து இட்டமொழி அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் நைட்டு போய் ஸ்டே பண்ணணும். அப்போ தான் மார்னிங் கொஞ்சம் சீக்கிரமாக நம்ம வந்து அடுத்த வேக்கு போக முடியும் அப்படின்னு மம்மி சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் வாக் பண்ணி ஆல்மோஸ்ட் 12:30 அந்த மாதிரி பக்கம் இட்டமொழி வந்தோம். ஒரு கிரவுண்டில் படுத்திருந்தோம். நம்ம இந்த மாதிரிலாம் வாக் பண்ணும்போது நமக்கு கடவுளை யாரையாவது அமுச்சு விடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் எங்கள் கூட எங்கள் டீம் கூட வந்திருந்தவங்க சுதன் ஒரு அண்ணா. அந்த அண்ணா வந்துட்டு எனக்கும் சரி ஹஸ்பண்டுக்கும் சரி கால் நல்லா பெயின் எடுத்ததும் எங்களுக்கு மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு வந்து அவங்க மசாஜ் கொடுத்துருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த இடத்துல சுதன் அண்ணாக்கு நாங்கள் தேங்க் பண்ணி ஆகணும். அவர் இல்லைன்னா இவ்வளோ தூரம் எங்களால் நடந்துக்க கூட முடியாது. ஸோ சுதன் அண்ணா ரொம்ப தேங்க்ஸ் இந்த இடத்துல கண்டிப்பாக நான் சொல்கிறேன். நைட் இங்கே தான் தூங்கியிருந்தோம். ஸோ இங்கே ஒரு கெஸ்ட்டு நிற்கிறாங்க பாருங்கள். ரொம்ப வருஷம் ஆச்சு டாங்கீஸ்லாம் பார்த்து. ஸோ அதை பார்த்தேன், அதான் உங்களுக்கு காமிக்கலாம். அப்படியே நிற்கிறாங்கங்க, ஒரு 15 நிமிஷம் ஆச்சு. ஸோ அங்கேயே மார்னிங் வந்துட்டு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே ஒரு இடத்துல வந்துட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ப்ரஷ்லாம் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். மறுபடியும் நடக்க ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்ததாக வந்துட்டு சாத்தான்குளம் அங்கே போய் ரீச் ஆகணும். நாம் சோழ தேசம் நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் சோழ தேசம் வலது பக்கமாக இருக்குது, நம்ம நேராக போகிறோம். போகிற வே எல்லாமே சூப்பராக இருந்தது. சூரியன் வந்து அந்த ஃப்ரெஷ்ஷாக மார்னிங் வந்து சூரியன் உதிக்கிறத பார்த்துட்டு நாங்களும் வந்து டயர்டில் கம்பு ஊனிட்டுலாம் நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ வந்து எங்களால் வந்து நார்மலாக நடக்க முடியல. இவ்வளோ தூரம் நம்ம நடந்தது இல்லை இல்லையா, கண்டினியூஸாக ஒரு 40 கிலோமீட்டர் அந்த மாதிரி எல்லாமே நடந்ததுனால ரொம்ப டயர்டாகிடுச்சு. மம்மிக்கு வந்து குளிருதுன்னு சொல்லிட்டு பெட்ஷீட்லாம் மூடிட்டு மம்மியும் கிளம்பி வந்துட்டாங்க. அப்படியே நாங்கள் போயிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா சூப்பராக நிறைய இடத்துல ஸ்டால்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ தண்ணி வேணுங்கிறவங்களுக்கு வண்டியிலே வந்து தண்ணியெல்லாம் கொடுத்துட்டு போயிட்டு இருந்தாங்க. நாங்கள் தண்ணி எல்லாமே குடிச்சிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே கிளம்பி போனோம். நிறைய இடத்துல கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் நல்லா இருந்துச்சு அப்படின்றதுனால கிளிப்பிங்ஸும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம். ஸோ இதுதான் அந்த ஸ்டால். இது வந்து சாத்தான்குளம் ரீச் ஆகிறதுக்கு கொஞ்சம் பிஃபோர் தான் இருந்தது. பிளேஸோட பேர் கரெக்டாக ஆக்சுவலி என்ன இடம்னு கரெக்டாக தெரியல. ஸோ இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து இட்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ இட்லி வடை எல்லாமே எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா சுக்கு காப்பியும் சுண்டல்லாம் கொடுத்துருந்தாங்க. எங்களுக்கு இதில் என்ன வந்து கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா, எவ்வளோ பேர் வந்து ஹெல்ப் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக பண்ணுறாங்க. நிறைய பேர் வந்துட்டு எல்லாமே வாங்கிட்டு அதை வந்து ஏதாவது இடத்துல சும்மா வந்து தூக்கி போட்டுட்டுலாம் போகிறாங்க. நமக்கு வேணான்னா வாங்க வேணாமே. அது யாரோ ஒருத்தங்களுக்கு பின்னாடி வர்ற யாரோ ஒருத்தங்க வயிறு பசியோடு வர்றவங்களுக்கு அது கண்டிப்பாகவே உதவும் இல்லையா. ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா, நம்ம வந்து ஒரு விஷயம் பிடிக்கல நமக்கு வேணாம் அப்படின்னா அது வாங்க வேணாம். அதை வாங்கிட்டு வேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி பண்ணுறது மட்டும் நான் வந்து நீங்கள் தவிர்த்துக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நாங்கள் 2 பேரும் எங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா தண்ணி வாங்கினோம், தேவைப்பட்டுச்சுன்னா சாப்பிடுவோம். எங்களுக்கு ஒரு 3 இட்லி சாப்பிட்றதுக்கு இடம் இருந்ததுன்னா 2 இட்லி சாப்பிட்டுட்டு அதுக்கு மேலே வயிறு பசிக்குது அப்படின்னா மட்டும்தான் நாங்கள் எக்ஸ்ட்ராவாக சாப்பிட்டோம். நம்ம அந்த மாதிரி இருந்துக்கிட்டோன்னா கண்டிப்பாக இன்னொருத்தவங்களுக்கும் அந்த ஹெல்ப் போய் சேரும். அந்த மாதிரி நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு ரெக்வஸ்ட்டாக வந்துட்டு நாங்கள் கேட்கணும் அப்படின்னு நினச்சோம். தென் வந்துட்டு ரொம்ப முடியாமல் கம்பு ஊனி தான் நடந்து போயிட்டுருந்தோம். சரி ஓகே சீக்கிரமாக ரீச் ஆகிடலாம் அப்படின்னு ஒரு ஹோப் வந்துச்சு. ஓகே நிறைய பேரை பார்க்கும்போது வந்துட்டு நமக்கு ஒரு ஹோப் வரும் இல்லையா, அந்த மாதிரி எங்களுக்கு ஒரு ஹோப் வந்து தான் நாங்களும் நடந்தோம். அப்படியே அதை முறைச்சி பார்க்காதீங்க, அப்படியே முறைச்சி. ஸோ வந்துட்டு நாங்கள் இப்போ சாத்தான்குளமுக்கு கொஞ்சம் நியர்பை ரீச் ஆகிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஹை கோர்ட் அப்படின்னு சொன்னாங்க. ஏதோ கோர்ட் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அந்த கோர்ட்டெல்லாம் அப்படியே கேப்சர் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூட ஸ்பீடப் பண்ணலாம் அப்படின்னு கொஞ்சம் ஸ்பீடாக நடக்க ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ வந்துட்டு 14,554 இன்றைக்கி மார்னிங் எந்திரிச்சதுலேருந்து நாங்கள் வந்துட்டு நடந்திருக்கோம் 9.90 கிலோமீட்டர்ஸ். ஸோ இது ஒரு பெரிய விக்ட்ரி தான் எங்களுக்கு. 2.5 மணி நேரம் வந்துட்டு ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் பக்கம் வந்து நாங்கள் நடந்திருக்கோம். ஸோ நடந்து வந்திருக்க இடம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து சாத்தான்குளம். ஃபைனலி சாத்தான்குளம் ரீச் ஆகிட்டோம். ஸோ இந்த சாத்தான்குளமில் தங்கியிருந்த இடத்த என்னால் கேப்சர் பண்ண முடியல, டயர்டில் போய் படுக்க போயிட்டேன். இந்த பிளேஸ் பார்த்திங்களா அரண்மனை மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து முன்னாடி இருந்த ஒரு மண்டபம், ஐ திங்க் மண்டபம் ஒரு தேட்டர்
தேட்டரா மண்டபமா? ஓகே, இது ஒரு தேட்டர். அது வந்து என்னென்னா, அது வந்து பார்த்திங்கன்னா நாராயண சுவாமி தேட்டர் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நம்ம அதையும் பார்த்துட்டு நல்லா வீடியோ எடுத்துகிட்டு கிளம்பணும். வர்ற வழியில் யானையெல்லாம் நின்றுச்சு. ஸோ அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு நாங்கள் 2 பேருமே வாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மம்மி சொன்னாங்க, நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன், நீங்கள் ரொம்ப மெதுவாக நடக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மம்மியும் எங்களை முடிஞ்ச அளவுக்கு தர நேரத்துக்கு கூட்டிகிட்டு போனாங்க. ஆனால் நாங்கள் வந்துட்டு அவங்க எங்களை ஸ்பீடாக கூட்டிகிட்டு போகலான்னு ட்ரை பண்ணாங்க. பட் நாங்கள் அவங்கள ஸ்லோவாக கூட்டிகிட்டு போக ட்ரை பண்ணி ஒவ்வொரு இடத்துலையும் உட்காந்து போடுவோம். ஆனால் உண்மையாகவே சொல்கிறேன், ஃபைனல் டே அடுத்த நாள் வந்து திருச்செந்தூர் ரீச் ஆகிறோன்னா இந்த டே தான் எங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. ஏன்னா கண்டினியூஸாக 3 days வந்து நம்ம வாக் பண்ணியிருக்கோம், 2 days வாக் பண்ணியிருக்கோம். இந்த லாஸ்ட் டே வந்து நம்ம இப்போ போகிற ரோடு எல்லாமே ஒதுங்கிறதுக்கு கூட இடம் கிடையாது, அந்த மாதிரி தான் இருந்தது. எங்களுக்கு பயங்கர ஹீட்டுங்க. எங்களால், ஏன்னா நான் அவ்வளோ ஹீட் வந்து எனக்கு உடம்புல ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என்னென்னா ஹீட்டெலாம் வந்துட்டு பட்டாலே வந்து ஒரு மாதிரி ஹீட் பம்ப்ஸ்லாம் வந்துடும். என்னோடய பாடியே அப்படி தான், இந்த டஸ்ட்டுக்கும் ஹீட்டுக்கும் எனக்கு அலர்ஜி மாதிரி வரும். அதையும் தாண்டி நான் வந்து வாக் பண்ணணும், ஒரு வைராக்கியமாக நம்ம ஒரு இடத்துக்கு போகணும்னு நினைப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி போனோம். ஸோ நைட்டு வந்துட்டு ஒரு பிளேஸ்க்கு வந்து ரீச் ஆனோம். நிறைய இடத்துல ஹெல்ப் கிடச்சிதுன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இங்கேயும் ஒரு இடத்துல எங்களுக்கு சாப்பாடு கொடுத்துருந்தாங்க. உண்மையாகவே செம்மையாக இருந்தது. நைட்டு ஒரு வழியாக நடந்து நாங்கள் வந்துட்டு பரமக்குறிச்சி அப்படிங்கிற ஊருக்கு வந்து சேர்ந்தோம். இங்கே ஒரு கோயிலில் தான் நைட்டு தங்கியிருந்தோம். நிறைய பீப்புள்ஸ் இருந்தாங்க. நான் மார்னிங் தான் வீடியோ எடுத்திருந்தேன். ஸோ பரமக்குறிச்சியிலேருந்து மார்னிங் ஒரு 5 o'clock போல் திரும்ப நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இருட்டாக இருந்தது. ஸோ உண்மையாக இந்த பாத யாத்திரை டைம் தான் வந்துட்டு எனக்கு வந்து ஹீட்டோட ஃபீலிங், அதுக்கப்புறமா நடக்கிறது நைட்டு அன்டைமில் நடக்கிறது எல்லா ஃபீலிங்கும் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இந்த கடை பார்த்திங்கன்னா செம்ம சூப்பருங்க. இந்த ஊர் வந்து கீழே 4 மூளை கிணறு அப்படின்ற மாதிரி ஒரு ஊர். அதாவது டீயும் 5 rupeesக்கு கொடுக்குறாங்க. டீ காஃபி 5 rupees, அப்புறம் வடை வேணும்னா 5 rupees. நாங்கள் வந்துட்டு டீ எடுத்துக்கிட்டோம். சீரியஸ்லி இந்த மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கடையெல்லாம் இப்போவும் இருக்குதா அப்படின்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக தான் இருந்தது. ஸோ நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டு மறுபடியும் வர்ற வழியில் பார்த்திங்கன்னா வள்ளி வந்து குளித்த ஒரு ஆறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆறு இருந்தது. அங்கே குளிச்சுட்டு நானும் இவங்களும் மட்டும் குளிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். மறுபடியும் திருச்செந்தூரில் வந்து ஒரு மண்டபம் எடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த மண்டபத்துக்கு போகிற வழியில் நிறைய காவடியெல்லாம் இருந்தது. ஸோ அதெல்லாம் பார்த்து நாங்கள் வந்து மண்டபத்துக்கும் வந்துட்டோம். ஸோ வர்ற வழியில் இருந்த காவடி எல்லாமே நான் ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த காவடியில் பார்த்திங்கன்னா நிறைய பூ அலங்காரம் எல்லாமே வெரைட்டியாக பண்ணி அதை வச்சு டான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி எனக்கு இதில் வந்து நிறைய டவுட்ஸ் இருந்தது, எதுக்காக இந்த மாதிரி காவடியெல்லாம் எடுக்கிறாங்க அப்படிங்கும்போது லார்ட் முருகாவுக்கு வந்துட்டு இந்த காவடியெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு ஹஸ்பண்ட் சொன்னாங்க. ஸோ வந்துட்டு பரவாயில்லையே, காடுக்கு வந்து இது வந்து பிடிக்கும் அப்படிங்கிறதுனால இவங்க எல்லாருமே இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கும்போது எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நம்ம ஹஸ்பண்டும் ஒரு வாட்டியாவது இதை வந்து தூக்கணும் அப்படின்ற மாதிரி நான் மனசுக்குள்ளே நினச்சேன். ஸோ ஓகே, அதுக்கப்புறமா ஒரு வழியாக மண்டபத்துக்கு வந்துட்டு மறுபடியும் ட்ரெஸ் அப்லாம் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு நாங்கள் வந்து கிளம்பியிருந்தோம். இதுதான் வந்து மண்டபம். ஸோ மண்டபம் வந்து சூப்பராக எடுத்திருந்தாங்க, நல்லா இருந்தது, கம்ஃபர்டபுளாக இருந்தது. மார்னிங் சாப்பாடு வந்துட்டு நாங்கள் வர வழியிலே சாப்பிட்டதுனால எங்களுக்கு இங்கே சாப்பாடு தேவைப்படல. ஸோ நாங்கள் 2 பேரும் வந்துட்டு மார்னிங் சாப்பிட்டது வந்து எங்களால் கேப்சர் பண்ண முடியல. அது வந்து ஒரு பிள்ளையார் கோயிலில் வந்து நம்ம நாகர்கோவில் பக்கம் இருந்து தான் ஒரு ஃபேமிலி வந்து சர்வ் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து ரொம்ப வருஷமாக சர்வ் பண்ணிகிட்டு இருக்காங்களா. நிறைய பீப்புள்ஸ் வந்து வர்றாங்களா அப்படின்னு ஃபீல் பண்ணி கேட்டாங்க. அதாவது இந்த மாதிரி அவங்க வந்து நாங்கள் ஃபுட்டு வந்து பண்ணுறோம், நிறைய பேருக்கு இது போய் சேரணும்னு சொல்லிட்டு நினைக்கும் போதே எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஃப்யூச்சரில் நம்ம நல்ல ஸ்டேஜுக்கு வந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரி 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணணும். சடனாக வந்துட்டு ஹஸ்பண்டை வந்து காவடி தூக்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க. எனக்கு ரொம்ப பிளஸ்டாக இருந்தது. ஹே ஆல், ஃபைனலி நாங்கள் கோயிலுக்கு வந்து ரீச் ஆகிட்டு தரிசனம்லாம் முடிச்சிட்டோம். பார்த்தீங்கன்னா 19,085 ஸ்டெப்ஸ் இன்றைக்கி மட்டும். ஸோ 12.98 கிலோமீட்டர் வந்து இன்றைக்கி மட்டும் நாங்கள் வந்து வாக் பண்ணியிருக்கோம். இப்போ டைம் அரௌண்ட் 11:20 இல்லையா, 11:10. ஓகே, ஸோ நாங்கள் வந்து நல்லா சாமி கும்பிட்டுட்டு வெளியே வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். மொத்தமாக நம்ம எவ்வளோ மணி நேரம் நடந்திருக்கோன்னா 26 மணி நேரம் 39 நிமிஷம் வந்து நம்ம நடந்திருக்கோம். கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா 110.88 கிலோமீட்டர் அண்ட் வந்து 1,63,045 ஸ்டெப்ஸ் வந்து நம்ம நடந்திருக்கோம். இது எங்களுக்கு சீரியஸ்லி பெரிய அச்சீவ்மெண்ட். எங்களால் இவ்வளோ தூரம் நடக்க முடியுதுன்னா கண்டிப்பாக நீங்களும் நடக்க முடியும். தென் நம்ம நடந்து மண்டபத்துக்கு வந்த பின்னாடி காவடி எல்லாமே வந்து பூஜை பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா காப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன். அது முடிஞ்ச பின்னாடி பெரியம்மா வந்துட்டு காரில் வந்து பிக்கப் பண்ணிட்டு போனாங்க. நம்ம நைட்டு வந்து வீட்டுக்கு வந்து ரீச் ஆனோம்.
இது வந்து உண்மையாகவே செம பிளஸ்டாக இருந்தது. ஃபேமிலி எல்லாருக்கூடையும் அப்படியே நடந்து காட் பார்க்குறதுக்காக போனது. கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாத யாத்திரை போனால் என்னென்ன மாதிரி ப்ரிகாஷன்ஸ் பண்ணுங்கிறத நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.